ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் பிளாக்ஸை நம்ம லைவ்ல ஒரு மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் வித் ப்ராக்டிக்கலோட தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 30 ஜூன் அன்னைக்கான டேட்டா. ஸோ 30 ஜூன் 2026 அன்னைக்கு டே மார்க்கெட் நம்மளுக்கு நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. அந்த டேவோட மார்க்கெட்ஸ் நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ண போகிறோம், அன்னைக்கு டேவோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, அன்னைக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன வேலை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் வாட் இஸ் த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸோடைய வீடியோஸ், ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபேர் வேலி கேப்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். நம்ம ரேண்டமாக எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக ஆர்டர் பிளாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்? நம்மளோட ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ஸோ ரீசன், த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகெயின் ஒன் மோர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்னொன்று, நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது அண்ட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ கிடையாது, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ் நான் ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக நிறைய மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக இருக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நம்ம ரீசெண்டாக இருக்கிற லோ பிரேக் பண்ணால் அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் கேப் அப் நடந்திருக்காங்க. கேப் அப் நடந்திருந்து ஆஃப்டர் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கண்டினியூஸ் ஃபால் நடந்திருக்கு. ஆஃப்டர் இந்த கண்டினியூஸான ஃபால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்புறமே ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ரூல்ஸ் பண்ணிருந்தோம், என்ன ரூல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷன்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு விக்கு மட்டும் தான் ட்ராவல் ஆயிருக்கு. இங்கே தான் நம்மளுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஒரு ட்ரா லைன் நம்ம வரைஞ்சிடலாம் சிம்பிளாக. ஓகே, ஸோ நான் வந்து ஹைலைட்டட் பண்ணுறதுக்காக ஒரு வேலிடான ஒரு லோவும் அண்ட் ப்ரீவியஸ் லோவும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு ரீசெண்டாக இந்த ரெண்டு லோவுக்கு இன்டர்மீடியட்டில் இருக்கிற ஹை பாயிண்ட், தட் இஸ் அ வேலிட் ஆஃப் த ஹை. இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஹை நம்ம பிரேக் பண்ணதுக்கப்புறம் தட் இஸ் கால் அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஆஃப்டர் ஒன் மோர் டைம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் தட் இஸ் ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, கண்டினியூஸாக மார்க்கெட்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சர்லையும் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் கிடைக்குதா? இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஒரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அண்ட் ஆர்டர் பிளாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஷிஃப்டோட கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்வீப்ஸ் பார்ப்போம். இதில் கேண்டில் ஸ்வீப்ஸோட கான்செப்ட், ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹை நம்மளுக்கு ஸ்வைப்பாக இருந்தால் தட் இஸ் கால் கேண்டில் ஸ்வீப்ஸ். அண்ட் 3 கேண்டில் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு ஃபேர் வேலி கேப்ஸ் கிடைக்கலன்னா அடுத்த 3 கேண்டில்ஸோடைய காம்பினேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த 3 கேண்டில்ஸோடைய காம்பினேஷன்ஸில் இங்கே தான் எனக்கு ஃபேர் வேலி கேப் கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் மை பர்ஃபெக்ட் ஆர்டர் பிளாக். இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான். அண்ட் என்னோட ஆர்டர் பிளாக்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்கானா. ஸோ ஆஃப்டர் என்னோட ஆர்டர் பிளாக் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபால் நடந்திருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸை மீட் பண்ணதுக்கப்புறம் எந்த கேண்டில் எனக்கு நான் சூஸ் பண்ணால், ஒரு ரேண்டமாக ஒரு கேண்டில் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் தட் இஸ் கால் ஃபாலிங் சைன் சினாரியோ அண்ட் தட் இஸ் கால் பேரிஷ் கேண்டில். ஒரு பேரிஷ் கேண்டில் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். அந்த கேண்டில்லேருந்து எப்பயுமே அந்த கேண்டிலோட ஹையில் தான் ஸ்டாப் லாஸ்னா ஹையில் வைக்கக்கூடாது. ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட டார்கெட், நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம செட் பண்ணணும். ஓகே, டார்கெட் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். அண்ட் 1:3 ரேஷியோ தான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது. அண்ட் 1:3 ரேஷியோ நம்மளுக்கு வந்திருக்கா? யா, இங்கே பாருங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டில் 3.02 இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ டிஃபைன் பண்ணும். பட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகலை. அண்ட் ஆல்மோஸ்ட் என்னோட 3% டார்கெட் நியர்பை ட்ராவல் ஆகிட்டாங்க. பட் அங்கேருந்து உடனே ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சினரியோஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஜஸ்ட் இது நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேலிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது வேலிட் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தட் இஸ் கால் வேலிட் ஹை அண்ட் தட் இஸ் கால் அ வேலிட் லோ. ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக இருக்கிற லோலேருந்து தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆர்டர் பிளாக் வேலிடேஷன்ஸ் ரீசெண்டாக இருக்கிற லோலேருந்து வர ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்கும் ரீசெண்டாக ஹையில் இருக்கிற வர ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ரீசெண்டாக இருக்கிற லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கேண்டில் ஸ்வீப்ஸ் நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா, யா, இட்ஸ் பர்ஃபெக்ட் ஆஃப் த கேண்டில் ஸ்வீப்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டீப்பாக ஜூம் பண்ணால் மட்டும்தான் நான் ட்ராப் பண்ணுற கேண்டில் ஸ்வீப்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். கரெக்டாக லோ மட்டும் நம்மளுக்கு ஸ்வைப் பண்ணியிருக்கான். பட் நான் ஏன் இந்த 2 கேண்டில் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த 2 கேண்டிலும் இன்வேலிட் ஆஃப் த கேண்டில்.
ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோ ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் தட் இஸ் கால் வேலிட் கேண்டில். அப்போ இன்வேலிட் கேண்டில் கூட எந்த கேண்டில் ஸ்வைப்ஸ் எந்த ஒரு விஷயம் நான் கம்பேரிசன் பண்ணாலும் அது வந்து ஃபெயிலியரான முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அகெயின் எனக்கு கேண்டில் ஸ்வைப்ஸ் கிடைச்சிருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ். ஓகே, இப்போ லோலேருந்து வர ஒரு நியரஸ்ட் ஓபி நம்ம ட்ரா பண்ணிட்டோம், ஹைலேருந்து வர ஒரு நியரஸ்ட் ஓபி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆர் நியரஸ்ட். நான் டைரெக்டாக ரேண்டமாக வரைஞ்சிருக்கேன்னா அப்படின்லாம் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸை நான் எப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோ இங்கே ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், 1 and 2, 3 இந்த 3 கேண்டலோட காம்பினேஷன்ஸில் எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிடைக்கல. அப்போ அடுத்த 3 கேண்டல்ஸோட கம்பேரிசன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல் அண்ட் தேர்ட் கேண்டல் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு இங்கே ஓபி ஷிஃப்ட்டுங்கிற மெத்தடை நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த கேண்டல் நான் ஓபியை நான் வரேன். ஸோ அடுத்தது ஒன் மோர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் வேலிட் ஹை எது வேலிட் லோதுன்னா தட் இஸ் கால் வேலிட் ஹை அண்ட் தட் இஸ் கால் வேலிட் லோ. அண்ட் அகெயின் த சேம் சினாரியோ, வேலிட் ஹை அண்ட் தட் இஸ் வேலிட் லோ. ஸோ இப்போ இந்த வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோக்குள்ள தான் நம்ம எப்போவுமே நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் புல்லி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி அண்ட் பேரே ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சினாரியோ அண்ட் இதுதான் என்னுடைய ஆர்டர் பிளாக்ஸ். பட் இருந்தாலும் இங்கே ஓபி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இது எப்படி நான் ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிற நான் டிஃபைன் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோ எனக்கு ஸ்வைப் ஆயிருக்கு. ஆஃப்டர் லோ ஸ்வைப் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டல் எனக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல் அண்ட் தேர்ட் கேண்டல் இந்த 3 கேண்டலோடைய காம்பினேஷன்ஸில் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் கேண்டல் இஸ் ஏ ஓபி. பட் இங்கே ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் வந்துருக்கு. என்ன நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஸ்ட்ரக்சர் முடிகிறதுக்கு பிஃபோராகவே நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது நடந்தால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டர் பிளாக்ஸ் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்போ இந்த கேண்டல்ஸ் நான் இப்போ ஆர்டர் பிளாக்ஸை நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஓபி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வாட் இஸ் த ஓபி ட்ரான்ஸ்ஃபர்? இந்த ஆர்டர் பிளாக்ஸை ஸ்ட்ரக்சர் முடிகிறதுக்கு பிஃபோராகவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக் மீட் ஆயிருந்தா எந்த கேண்டில் டச் ஆயிருக்கோ அந்த கேண்டலை நம்ம ஓபியாக மார்க் பண்ணிடலாம். அப்போ இந்த கேண்டலை நான் ஓபிங்கிறது கன்சிடர் பண்ணாமல் இந்த ரெட் கலர் கேண்டில் தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து மீட் பண்ணிக்காங்க. ஸோ கால் ஓபி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். அப்போ ஓபி ட்ரான்ஸ்ஃபர் நடந்த உடனே இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் பிளாக்ஸை இப்போ நான் லைவ்ல கன்சிடர் பண்ணுறேன். ஆஃப்டர் என்னோட ஆர்டர் பிளாக்ஸை வந்து மீட் பண்ணிட்டு மார்க்கெட் புல்லிஷாக இருக்காங்க. தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு என்ட்ரி டைப்ஸ். ஸோ ஆர்டர் பிளாக்ஸில் வந்து நம்ம என்ட்ரி ட்ரேட் எடுக்க போகிறோம். என்ட்ரி டைப்ஸ்க்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் என்ட்ரி டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி வரையணுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னன்னா, டிஃபால்ட்டாக வரைகிறது தட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட், தட் இஸ் அ டிஃபால்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா ஓபி ஷிஃப்ட். ஸோ ஓபி ஷிஃப்ட் நடக்குது இங்கே இந்த இடத்துல. அடுத்தது இங்கே ஓபி ட்ரான்ஸ்ஃபர். 3 கான்செப்டையும் பார்த்துருக்கோம். இந்த 3 கான்செப்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ட்ரிஸே எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கான்னு பார்த்தோன்னா என் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ சிம்பிள் ஒரு லாங் எடுத்துக்கிறேன், லாங். அண்ட் ஸோ ஸ்டாப் லாஸ் லோலேருந்து ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் நான் வச்சுக்கிறேன். அண்ட் 1:3 அண்ட் ஆல்வேஸ் ஃபாலோ த மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது. நம்மளுக்கான கேபிட்டல்ஸை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுன்னா, நம்மளுக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் மணி அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதிகமான கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் எப்பவுமே. ஸோ எனக்கு வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கேபிட்டல்ஸில் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கணும்னா, அப்போ 1% உங்களுக்கு லாஸ்னால் லாஸை புக் பண்ணிவிடுங்க. அண்ட் 3% டார்கெட்னா தாராளமாக 3% டார்கெட் முடிகிற வரலும் நீங்கள் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.